ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து முழு எபிசோடுகளையும் இலவசமாக காணுங்கள். அவன் நான் பொம்மை இல்லைன்னு கண்டுபிடிச்சிட்டான்னு நினைக்கிறேன். எப்படி எப்படி அவன் எப்படி கண்டுபிடிச்சான்னு எனக்கு எப்படி தெரியும் அத்தை? அவளுக்கு நினைவே இல்லாம இருந்தா கூட அவகிட்ட நம்ம தோத்து போறோமே, அத நினைச்சாதான் எனக்கு கடுப்பா இருக்கு. ஐயோ, எப்படியாவது கண்டுபிடிச்சிடலாம் நினைச்சேன். இப்படி சொதப்பிடிச்சம்மா. மா, தேவையில்லாம அந்த கத்தார் கான்ட்ராக்ட வேற பப்ளிக்கா சொல்லிட்டோமே. மா, அவன் மட்டும் என் கையில கிடைக்கட்டும், அப்புறம் இருக்குமா அவனுக்கு. மனோ, கொஞ்சம் கேர்ஃபுல்லா இரு. எப்படியாவது இந்த கத்தார் கான்ட்ராக்ட நம்ம எடுத்து பண்ணியே ஆகணும். தைரியமா இறங்கணும். சரிம்மா. பூமி, இங்க இளநீ ரொம்ப நல்லா இருக்கும். அதனாலதான் நான் உன்னை இங்க கூட்டிட்டு வந்திருக்கேன். அண்ணே, வழுக்கையே ஒரு இளநீ. அண்ணே, இன்னொன்னு நல்லா வழுக்கையா போடுங்க. பூமி நல்லா இருக்குல்ல? அண்ணே, என் கூட வந்த பொண்ணு எங்கண்ணே? நான் பார்க்கல சார். பூமி, பூமி, என்ன பூமி சொல்ல முக்கலாம இங்க வந்து நிக்கிற? இத வேற பாத்துட்டாளா? பூமி, பூமி, நீங்க இருங்க, நான் என்ன ஏதுன்னு கேட்டுட்டு வரேன். இரு இரு, அவங்க எதுக்கு சொல்லணும்? நான் சொல்றேன் பூமி. சொல்லுங்க. அது ஒண்ணும் இல்ல, நாம கோவிலுக்கு போனப்ப என்னாச்சுன்னா, மேடம், நான் விளக்கு போட உள்ள போகணும். கொஞ்ச நேரம் குழந்தைய வச்சுக்க முடியுமா? என்ன பூமி, என்ன யோசிக்கிற? ஒன்னும் இல்ல. சரி வா, நாம எண்ணெய் குடிக்கலாம். வா பூமி, போலாம். பூமி, வாங்க தம்மண்ணா, வாங்க உள்ள வாங்க. இப்பதான் நார்மலா சந்தோஷமா இருக்கேன். இந்தா, இத வச்சுக்கோ. எதுக்கு புடவையெல்லாம்? நான் கடைக்கு போயிருந்தேன். இந்த சாரிய பார்த்தப்ப உனக்கு ரொம்ப அழகா இருக்கும்னு தோணுச்சு, அதனால எடுத்தேன். நான் வழக்கமா எடுத்து கொடுக்கறது தானே, இப்ப நம்ம புதுசா கேக்குற? ஓ அப்படியா? இது ரொம்ப அழகா இருக்கு, நன்றி. என்ன பொம்மை, புதுசா நன்றி எல்லாம் சொல்லி என்ன அந்நியப்படுத்துற? நீ எப்பவுமே சந்தோஷமா இருந்திருக்க வேண்டியவதான். என்ன பண்றது, அந்த சந்தோஷமான நாள்ல திருஷ்டி மாதிரி அப்படி ஒரு ஆக்சிடென்ட் நடந்துருச்சு. என்ன பண்றது? ஆக்சிடென்ட் நடந்துருச்சு? ஓ, நான் விழுந்தத சொல்றீங்களா? ஆமா, அன்னைக்கு என்னாச்சு? எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்ல. அன்னைக்குதான் வீட்ல ஃபங்க்ஷன் ஆச்சே. என்ன ஃபங்க்ஷன்?
பொம்மி உனக்கு வைக்கிறண்டி வேட்டு. அதான் தீர்த்தம் குடிக்கிற ஃபங்க்ஷன். தீர்த்தம் முழுகாம இருக்கிறவங்களுக்கு கொடுப்பாங்க. யாருக்கு ஃபங்க்ஷன் நடந்துச்சு? அது யாருக்கு நடந்ததுன்னா சித்தார்த், சொல்லுங்க, ஏன் பேச மாட்டீங்க? யாருக்கு தீர்த்தம் கொடுத்தாங்க? வீட்ல யாரு முழுகாம இருக்கா? அது ஒண்ணுல பூமி. ஆக்சுவலா அன்னைக்கு தாத்தா பாட்டியோட கல்யாண நாள். அதுக்கு ஒரு பெரிய மகான் தீர்த்தம் கொண்டு வந்தாரு. அதத்தான் எல்லாருக்கும் கொடுத்தாங்க. அது புரியாம தமனா தீர்த்தம்னு சும்மா சொன்னதும் அது நீ கேட்டு தப்பா புரிஞ்சுட்ட போல இருக்கு. ஓ அப்படியா? சரி பூமி, நம்ம பக்கத்துல இருக்க பார்க்குக்கு போயிட்டு வரலாம். உனக்கு ஏதாவது வேலை இருந்தா போய் முடிச்சுட்டு வா. சரிங்க. ஏய், ஒரு நிமிஷம். நீ எதுக்காக இப்படி எல்லாம் பண்ற? நான் என்ன பண்ண? ஜஸ்ட் அவளுக்கு ஒரு சாரி கொண்டு வந்தேன். ஆக்சிடென்ட் எப்ப நடந்துச்சுன்னு கேட்டா தீர்த்தம் குடுக்கிற ஃபங்க்ஷன் அப்போன்னு சொன்ன. அவதான் ஏதோ பேசி நான் என்ன பண்ண அவள? இங்க பாரு தமனா, நீ தெரிஞ்சு பண்ணியா தெரியாம பண்ணியான்னு நான் ஆராய்ச்சி பண்ண விரும்பல. ஏற்கனவே பொம்மி பயங்கர குழப்பத்துல இருக்கா. நீ தேவையில்லாதெல்லாம் பேசி அவளை இன்னும் குழப்பாத, சரியா? இப்போ நீ வந்து தடுத்துட்ட சித்தார்த். எப்பவுமே நீ வந்து தடுத்துருவியா? பொம்மைய தலைய பிச்சுக்கிட்டு இந்த வீட்டை விட்டு நான் ஓட வைக்கல. நான் தமன்னால. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.